புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களை பத்தி தான் இப்ப நம்ம முழுசா பார்க்க போறோம். பல நட்சத்திரங்களை பத்தி சொல்லிக்கிட்டு வரேன். அதுல இன்னைக்கு பார்க்க போறது ஸ்ரீ ராமபிரான் அவதாரம் செஞ்ச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். இதுல முதல்ல ஒரு 3 பாதங்கள் பாத்தீங்கன்னா மிதுன ராசியிலையும் கடைசி பாதம் கடக ராசியிலும். ஓகேங்களா? உங்களுடைய கேரக்டர் ஒவ்வொன்னா சொல்றேன், நீங்க தான் எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லணும். அப்பா சொல்ல காப்பாத்துறதுல, பொறுமையோடு கஷ்டங்களை எவ்வளவு வந்தாலும் சகிச்சு கொள்றதுல, மத்தவங்க நல்லதுக்காக, மத்தவங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்காக நீங்களே தியாகத்தை செய்யறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய ஆட்கள் தான் நீங்க. உங்களுக்கு ஈக்குவல் நீங்க தான். உங்களுடைய கருத்துக்களை எதுவா இருந்தாலும் சரி அழுத்தம் திருத்தமா பேசுறதுல உங்களை அடிச்சுக்கிறதுக்காக கிடையாது. ஓகேங்களா? அதே போல ரொம்ப தூரம் நடக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? நீங்க இந்த சட்ட திட்டங்கள் அப்படின்னா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதுக்கு அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடியவரை நீங்க இருப்பீங்க. ஓகேங்களா? அதே போல மத்தவங்களையும் அப்படி நடக்கணும் கம்பல் பண்ணுவீங்க. அதுதான் மத்தவங்களுக்கு கொஞ்சம் இம்சையா தெரியும். ஓகேங்களா? ஐயோ ரொம்ப தொலை பண்றாங்கன்னு நினைக்கக்கூடிய லெவல் இருப்பீங்க. இந்த ஹெச்ஆர் லெவல் இருக்கிறதுல நீங்க நிறைய புனர்பூச தான் நிறைய பேர் இருப்பீங்க. கடவுளுடைய அனுகிரகமும் பக்தியும் உங்களுக்கு நிறைஞ்சு இருக்கும். ஓகேங்களா? அதே போல மனுஷங்களை மாத்திரம் இல்ல, நிறைய இந்த ஜீவராசிகள் சொன்னாங்களே, நாய், பூனை, மீன் வளர்ப்பு, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? அதே போல கோவில்களுக்கு போறது, கோவில் விழால கலந்துக்கிறது, அன்னதானம் பண்றதுலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள். அதே போல பார்த்தீங்கன்னா அடிக்கடி ரொம்ப உணர்ச்சிவசப்படுவீங்க. அது உங்களோட மிகப்பெரிய மைனஸ். அதை மாத்திக்கின்றது ரொம்ப அவசியம். ஓகேங்களா? யாருக்காவது நீங்க மாறணும் அப்படின்னா கண்டிப்பா மாத்த முடியாது. நீங்க நினைச்சா மட்டும்தான் உங்களை மாத்திக்க. நீங்களா மாறக்கூடிய ஆளை தவிர மற்றவங்களுக்கா மாறவே மாட்டீங்க. இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் இந்த முதல் பாதம் இருக்கு இல்லையா, உங்களுக்கு உங்க நட்சத்திர அதிபதி யாருன்னா குரு, ராசி அதிபதி யாருன்னா புதன், நவாம்ச அதிபதி செவ்வாய். சோ இவங்களை நீங்க மெயினா கும்பிட வேண்டியது அவசியம். அதே போல புனர்பூச நட்சத்திரம் 2ஆம் பாதம் சேர்ந்தவங்க நட்சத்திர அதிபதி குரு, ராசி அதிபதி புதன், நவாம்ச அதிபதி சுக்கிரன். சோ நீங்க இந்த கிரகங்களை கும்பிட உங்க வாழ்க்கை நல்ல ஒரு பிளஸ் அமைய ஆரம்பிக்கும். புனர்பூசம் 3ஆவது பாதத்தை சேர்ந்தவங்க உங்க நட்சத்திர அதிபதி குரு, ராசி அதிபதி புதன், நவாம்ச அதிபதி அவரும் புதன் தான். அப்போ நீங்க இவங்களை வணங்கும் போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் போடும். புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் சேர்ந்தவங்க உங்க நட்சத்திர அதிபதி குரு, ராசி அதிபதி சந்திரன், நவாம்ச அதிபதி சந்திரன். அப்போ நீங்க இந்த கிரகங்களை கும்பிடும் போது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பலன் இருக்கும். அதே போல நீங்க மெயினா பாத்தீங்கன்னா நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படி எடுத்தா ராமர் தான். நீங்க ராமரை வணங்கினால் மிகப்பெரிய பலன். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் அப்படின்னு ராமநாமத்தை சொல்லுங்க. ஸ்ரீராம ராம ராமேதி சொல்லுங்க, மிகப்பெரிய பலனை கிடைக்கும். ஓகேங்களா? அதே போல வெங்கடேச பெருமாள் கும்பிடுங்க, அவருடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுசாக சேரும். நீங்க மெயினா போக வேண்டிய கோவில் பாத்தீங்கன்னா ஒண்ணு திருப்பதி, இல்லைன்னா ஆலங்குடி. இந்த 2த்துக்கு போயிட்டு வாங்க, நல்ல விஷயங்கள் நடக்கும். ராமநாமம், ராம ஜபம் உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுத்து உங்க வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்களை உடச்சி உங்களுக்குள்ள ஒரு ஆத்மசாந்தி கொடுக்கும். நல்லது நடக்கும், நல்லது மாத்திரமே நடக்கும். சாயம்.